நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு அருமையான பாடல்களை பல இடங்களில் தமிழகத்தின் தொல் கிராமங்களில் கேட்குறோம். என்ன ஏற்றப்பாட்டு, ஏற்பாட்டு, நாற்று நடும் பாட்டு, களை எடுக்கும் பாட்டு, கதிர் அறுக்கும் பாட்டு, அது மட்டுமா தானிய பாட்டு, வண்டி பாட்டு, இப்படி பாட்டுக்கள் பலவிதம். இந்த பாட்டுக்கள் அத்தனையும் ராகங்களில் பாடப்படுகிறது. இனிமையான ராகங்கள். இந்த ராகத்துக்கு முதல் எழுத்து ரா. பாட்டு அதில் பாருங்கள், இரண்டாவது எழுத்தா பாட்டுக்கு அடுத்தது அந்த ராவை போட்டால் என்ன வரும்? பாராட்டு. அந்த பாராட்டு தான் மங்கையர் சோலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் சாதனையாளர்கள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றோம். ஒரு சிறந்த கிராமிய பாடகர், வெகு நேர்த்தியாக சின்ன வயசுலேருந்து இங்கே பாருங்கள், இந்த தொட்டிலேயே அவங்க வாயசைக்கும் போது இதை பாட ஆரம்பிச்சிட்டாங்களா. அவங்க பாட்டி சொன்னாங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து முடச்சிக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பேராவூரணி பக்கத்தில் இருக்குது, அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. லலிதா, ஆர் லலிதா, உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம். ஒரு சிட்டியில் வந்து அங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த பசு மாட்டு சாணத்தை வச்சு தான் ப்ராடக்ட் பண்ணலாமா? சரி, சிட்டியில் பார்த்தா எங்கெங்கே மாடுங்க இருக்குது. நான் திரும்பி என்னுடைய இடத்துக்கே போகிறேன், ராமநாதபுரத்துக்கு போய் அங்கே பசும் சாணத்தில் இருந்து பல ப்ராசஸ் அதை வச்சு இன்றைக்கி உலகளவில் மார்க்கெட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஜனனி பிரதா. அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தேன் உண்டும் வண்டு மாமரரை கண்டு, ரொம்ப அருமையான பாடல் வரிகளை தொடர்ந்து தேன் தேன் பல பாட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர நினைத்தேன், உனைத்தான், ஏன் இப்படி பாருங்கள், அப்படி வந்து மலைத்தேன் ஏன்னா நான் மலைத்தேன் அப்படின்னு கண்ணதாசனுடைய கவியரசுடைய வரிகளில் தேன் சொட்டும் பாடல்களில் கேட்கின்ற போது அந்த தேன் உண்ணும் வண்டு, அந்த வண்டு மட்டுமா, நான் வண்டு மாதிரி பறந்து பறந்து தேனை உண்ணுவேன் அப்படின்னு ஆசை கொண்டு அவங்க யார்? அது மட்டுமா, மற்றவர்களுக்கு இந்த தேனை தரணும். அதுக்காக ஒரு மிகச்சிறந்த தேன் தயாரிப்பாளர், தேனி வளர்ப்பாளர், அவர் தான் இங்கே வந்திருக்கின்ற சந்தான சரஸ்வதி. அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. சரி, என்ன சுற்றி ஒரே மலையாக இருக்குங்க, மலைச்சு போயிட்டோம். என்ன எங்கே பார்த்தாலும் மலை, ஸ்டுடியோக்குள்ளே மலை வந்திருக்கான்னா அந்த அப்படி ரொம்ப டீப்பாக நீங்கள் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. மெரினா பீச்சில் ஸ்கேட்டிங் பண்ணுவேன், மராத்தான் பண்ணுவேன், அதுக்கே யோசனையாக இருக்குன்னுச்சு. ஒரு மலையில் எங்கே லே லடாக் அங்கே போயிட்டு 22 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்கேட்டிங், 42 கிலோமீட்டர் மராத்தான் ஓட்டம் என்று நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நௌஷின் பானு சந்த், அவர் சென்னையை சேர்ந்தவர். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். நம்ம எல்லாருமே ஜெயங்கொண்டம் பகுதியிலேருந்து ஒரு புயல் கிளம்பி இந்தியா முழுவதும் வீசியது. ரொம்ப அன்பான புயல், ரொம்ப அன்பான புயல். அந்த புயல் என்னன்னா, நான் கிராமிய கலைக்காக பிறந்திருக்கேங்க. நான் ஒரு திருநங்கையாக பிறந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை சார்ந்து இல்லை, ஆனால் சோர்ந்து போக மாட்டேன். எனக்காக இருக்கவே இருக்கிறது கிராமிய கலை. மிகச்சிறந்த நாடக கலைஞர், அது மட்டும் இல்லாமல் பல துறைகள் நான் பேசும்போது சொல்கிறேன். வந்திருக்காங்க ஜெயங்கொண்டம்லேருந்து குளஞ்சி, உங்களை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஒரு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் தங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, தனக்கான வழிகாட்டுதல் யார் என்று தேடிய போது பல ஆண்டுகளாக தன்னுடைய 6 வயசில் மேடையில் ரொம்ப அழகாக பாட ஆரம்பித்து வளர்ந்து வளர்ந்து பல இடங்களில் பல கச்சேரிகள், அது மட்டுமா ஒரு சிறந்த நடன கலைஞர், நாடக கலைஞர், கதாசிரியர், வசனகர்த்தா, கவிதை எழுதுபவர், பல துறைகள் அத்தனையிலும் சாதனை செய்து இன்று மக்களுக்காக, குறிப்பாக மகளிருக்காக கிராமிய கலைகள், நாட்டுப்புற கலைகள், இயல், இசை, நாடகம் அத்தனையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பசுமைகள் பூக்க செய்கின்ற, புகழ் மணக்கின்ற திருமதி விஜயா தாயன்பன். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்கின்றோம். அவர் உறுப்பினர் செயலர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். வணக்கம் மேடம். ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை நுட்பமான பதிவு. இதில் தன்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு ஸ்டார்ட் அப் உற்பத்தியாளர்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக இந்தியாவிலே தயாரிப்போம். நம்ம மாநில அரசும் சரி, மத்திய அரசு பல நல்ல திட்டங்கள், இதற்காக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்கிற 2 பேர், 2 மிகச்சிறந்த கிராமிய கலைஞர்கள். அப்புறம் எனக்கான ஒரு அருமையான உடற்பயிற்சி இருக்கிறது. நான் தினம் 21 கிலோமீட்டர் அலுவலகத்துக்கு சைக்கிளில் தான் அங்கே வரேன். எனக்கு நான் மற்ற எந்த வாகனத்தையும் நம்புறதில்லைன்ற ஒரு இளம் பெண். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நம்ம முதல்ல
ஒரு அருமையான கிராமிய பாடலோடு தொடங்கலாமா? யார் பாடுவாங்க? என்ன சொன்னீங்கன்னா நானா உடனே இங்கேருந்து அப்படி ஓடி போயிடுவேன். சரி, முதல்ல சொல்லியாச்சு, லலிதா. லலிதா ஒரு அருமையான கிராமிய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குங்க. மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. வாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயில் வலிய மறைச்சு ஆட்டம் போடும். வாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயில் வலிய மறைச்சு ஆட்டம் போடும். கருப்பசாமி கோயிலை சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். கருப்பசாமி கோயிலை சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்ந்த அச்சு வெல்லம். பொங்க வச்சு ஆடலைனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதுங்க. பொங்க வச்சு ஆடலைனா எங்க பொழுது கழிஞ்சு போகாதீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ஒரு அருமையான பாடல் வரிகள். லலிதா பாடும் பாட்டில் தான் இந்த தெற்கு சீமையோட கதை இருக்குது. அது பாருங்கள், அந்த கிராமிய மனம் அப்படின்னு உடனே கட்டு சுமக்கும் பிள்ளை நெஞ்சை கட்டி இழுக்கும் பிள்ளை, இப்படிப்பட்ட பல வரிகள் அந்த கிராம மெட்டில் பார்க்கின்ற போது இந்த முற்றுக்கள் மறந்து விட்டன. ரொம்ப வணக்கம்மா லலிதா, உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? நான் குறுகிய காலத்தில் ஒரு 15 வருடமாக வந்திருக்கேன். இந்த நாட்டுப்புற கலைத்தை வந்து நான் ரொம்ப வணங்குறேன். இந்த நாட்டுப்புற கலைனால் நான் அரசு சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலமும் குஜராத்து, இப்போ சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்து குஜராத்து, மும்பை, டெல்லி அனைத்து வெளி மாநிலங்களும் போயிட்டு வருகிறேன். ரொம்ப சந்தோஷம், பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, எனக்கான வாய்ப்புகள் நிறைய வந்தால் அதை நான் சரியாக பயன்படுத்தி போகிறேன்ற ஒரு வெற்றி மங்கையாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பல மாநிலங்கள் போயிருக்கீங்க சரிங்க, ஆனால் நம்ம மாநிலத்தில் அரசனுடைய திட்டங்கள் அத்தனையும் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக நிறைய நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக நிறைய அரங்கத்தில் பாடிக்கிங்க இல்லையா? அந்த மாதிரியான மனசில் வர ஏதாவது பாட்டு? ஏ தன்னே நானே தானே நானே போடு தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே போடு தன நானே நானே நன்னே தன்னே நானே தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியில ஏதாமர பூத்திருக்கு மாமா தாவணி வாங்கி வாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலங்கட்ட ஏதன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணியில. சூப்பர் சூப்பர். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல எல்லாருமே வந்து காலநிலை மாறி, இன்றைக்கி வந்து வெயில் இருக்கும், அடுத்த நாள் மழை இருக்கும், நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். ஆனால் நாணயத்துக்கு மதிப்பு உண்டு. 2 பக்கம் இருக்குன்னு கிடையாதுங்க, ஆனால் நாணயத்துக்கு மதிப்பு இருக்குல்லையா? அதே போல் தான் காலநிலைக்கு மதிப்பு இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுத்துக்குமே மதிப்பு இருக்குது. எப்படிப்பட்ட சூழலில் கிராமிய பாடல்கள் அந்த நாற்று நடும்போதும் களை எடுக்கும் போதும் அவளுக்கு இருக்கிற களைப்பை போர்க்கிறதுக்காக ரொம்ப அழகாக பாடுவாங்க. அதில் நிறைய விஷயம்லாம் கூட வெளில வருங்க. ஒரு பாட்டு அப்படியே கேட்டேன், அது பாருங்கள், எங்கள் மாமியார் கொடுமையும் நாத்தனார் கொடுமையும் மட்டும்தான் என்னால் பாட முடியும்னு ஒரு பெண்ணு பாடிக்கிட்டே வந்து களை பறிச்சாலாம். அது அப்படின்னா என்னன்னா, அந்த சோகத்தை களை எடுப்பது, அதுதான் அந்த பாடல்கள். இப்போது உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்கள், பாராட்டுகள். எப்படி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக மேலே மேலே ட்ரெயின் பண்ணி, நீங்கள் சின்ன வயசில் பாடினதுக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குன்றாங்க. உங்களுடைய குடும்பத்துலேருந்தே இந்த பதிவு வந்திருக்கு. எப்படி நீங்கள் உங்களை வளர்த்துக்கிட்டீங்க? இல்லை சார், இப்போ அப்பா அம்மாலாம் வந்து அவ்வளோவா நாட்டுப்புற கலைஞர்லாம் இல்லை. நானும் கொஞ்சம் நாளாக குறுகிய காலத்தில் தான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து டான்ஸ் பாடுவேன், ஆனால் பாட்டு பாடினது கிடையாது. ஆனால் அந்த ஆசை இருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், அதனால் நான் இங்கே போனதில்லை கிட்ட கூட. கொஞ்சம் காலமாக தான் இப்போ நாட்டுப்புற பாட்டு சின்ன பொண்ணாக்க பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிப்பேன், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது. இப்போ உங்கள் பகுதியில் நிறைய உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்ட்டாங்க நாட்டுப்புற பாடல்களை. நான் குறிப்பில் பார்த்தேன்.
அதெல்லாம் ஆர்வமாக வராங்களாம்மா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு தான் நான் பொழுதுபோக்குறாங்க அப்படின்னுச்சு. இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வராங்களா? எப்படி உங்கள் அனுபவம் அப்படி இருக்குது? இல்லம் தேடி கல்விக்கு போயிருக்கேன். அங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டு, கிராமிய பாட்டு. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிடுங்க. கிராமிய பாட்டிலே டான்ஸும் ஆடுங்க, அதுங்க பாடிக்கிட்டே ஆடுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது கிராமியத்துக்கு. நல்ல நீங்களே இதை பாட்டு ஏதாவது எட்டு கட்டுருக்கீங்களா? இல்லை சார், அது இடையில தான் எட்டு கட்டிடுவேன். இன்னும் ஒரிஜினலாக இது பண்ணலை. அந்த மாதிரி தான் நான் முயற்சி பண்ணுங்களேன். ஏன்னா எப்பயுமே சார் ட்ரை பண்ணுறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உங்ககிட்ட, ஏன்னா உங்கள் பதிவுகள் அது மாதிரி நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது எடுத்து விடுங்களேன் சார். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்லை அப்படியே செவி வழியாக கேட்டு கேட்டு மனசில் பதிஞ்சதை பாடுவீங்களா? இல்லை, மனசில் பதிஞ்சதை அதை கேட்டுட்டு பதிஞ்சதான் பாடுவோம். நாங்கள் பார்த்து கூட ஸ்டேஜிலலாம் பார்த்து கூட பாடினது கிடையாது. கிராமியங்கிறது ஸ்டேஜ்லலாம் பார்த்து பாடினது கிடையாது, இதுவரையும் கிடையாது. தானா அப்படியே மனப்பாடம் பதிவு. பேராவூரணி பக்கத்தில் ஒரு முடச்சிக்காடுன்ற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை பற்றி நிறைய பேருக்கு இந்த கிராம பெயரே தெரியாது. அங்கே சுற்றுப்பட்ட பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் தெரிஞ்சிருக்கலாம், மற்றவர்கள தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பை இன்றைக்கி இந்திய அத்தனை மாநிலங்கள்லேயும் முடச்சிக்காடை சேர்ந்த ஆர் லலிதா அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இவங்களுடைய வளர்ச்சி, ஏன்னா மிகச்சிறந்த கிராமிய கலைஞர்களை இன்றைக்கி உலக அறிய செய்கின்ற பணிகளில் நீங்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்றீங்க. இவங்களை பார்க்கின்ற போது உங்களுடைய எண்ண ஓட்டம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கிராமிய பாடல்கள் பாடுறவங்க. நீங்கள் சொன்னீங்க சின்ன பொண்ணு வந்து சென்னை சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க அவங்க கனிமொழி எம்பி அவர்கள். அப்போ தான் அவங்க வந்து தஞ்சையிலிருந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டாக அவங்கள கூப்பிட்டு வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓய்வே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க சின்ன பொண்ணு. இந்த போல் உங்களை போல் உள்ளவர்கள் இன்றைக்கி இயலிசை நாடகமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய கலைஞர்கள், அதில் ஒரு பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து கார்டும் கொடுத்துருக்கோம், இந்த மெம்பர்ஷிப் கார்டும் கொடுத்துருக்கோம். பட் அப்படி இல்லாதவங்களை கூட தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த கிராமிய பாடல்கள் பாடக்கூடியவர்கள், கரகாட்டம் ஆடக்கூடியவர்கள், மற்றபடி அந்த பொய்க்கால் குதிரை, பறையாட்டம், எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் தர்ற மாதிரி தான் இயலிசை நாடகமன்றத்தில் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நடத்துகிறோம். சென்னையில் நடத்துறது மட்டும் இல்லை, சென்னையில் நாங்கள் நிறைய இடங்களில் நடத்துகிறோம். வெளி மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 7 மண்டலம் 8 மண்டலம்னா அதில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே உள்ள கலைஞர்கள் பல்வேறு, அந்த ஃபோக்கிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த கலைஞர்கள் அத்தனை பேரும் பங்கு கொள்கிற விதத்தில், பயன்பெறுற விதத்தில் நாங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய நமக்கான மிகப்பெரிய வாய்ப்பை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் உருவாக்கி தருகிறது, கலை பண்பாட்டுத்துறை உருவாக்கி தருகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு. இதை கேட்குற அத்தனை கலைஞர்களும் தனக்கான ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு தன்னுடைய கலையை தொடர்ந்து வளர்த்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் பதிவாக நீங்கள் சொன்னதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எவ்வளவு நாள் இப்படி நீண்ட வரிசையில செலவிட போறீங்க? டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துங்க, நொடியில பேமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் பழைய முறையை பயன்படுத்துவீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் ரொம்ப சுலபமானது. இத பாருங்க, நொடியில பேமெண்ட் பண்ணுங்க. பர்ஸ தேடுறீங்களா? டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துங்க, எங்க வேணாலும் எப்ப வேணாலும். இது பாதுகாப்பானதும் கூட. இவருக்கு டிஜிட்டல் பேமெண்ட் செய்ய கத்து கொடுத்துட்டேன். அப்ப நீங்க RBI சொல்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்துங்க, மத்தவங்களுக்கும் கத்து கொடுங்க. மோடி அரசின் உத்தரவாதம் உணவு பாதுகாப்பு உறுதி. 80 கோடி மக்களுக்கு விலையின்றி உணவு தானியங்கள் நியாய விலை கடைகள் வாயிலாக வழங்கப்படுகின்றன. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். நமது பொதிகையில் 15/1/2024 திங்கட்கிழமை தமிழூர் திருவிழா, தகைசால் பெருவிழா. காலை 5:30க்கு மங்கள இசை வழங்குபவர் ஓசூர் வெங்கடராஜு குழுவினர்.
நேராக எங்கள் பேராவூரணிலேருந்து அப்படியே ஒரு 8 நடந்து நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா தாமிரபரணியினுடைய கரைக்கு போகிறோம். அந்த தாமிரபரணி கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, சார் இந்த மாட்டு சாணத்தில் மிகச்சிறந்த பொருட்களை பண்ணுறாங்க. நீங்கள் தாமிரபரணி போயிட்டு நீங்கள் அங்கே நம்ம தேனீ வளர்ப்பாளர் பார்ப்பதற்கு முன்னால் இவங்களை பாருங்கள் அப்படின்னு உடனே ஒரு ஆர்வத்தோடு ராமநாதபுரம் போனோம். ராமநாதபுரம் போன உடனே ஜனனி பற்றி கேட்ட உடனே அத்தனை பேரும் என்னென்னா, எங்களுடைய வாழ்க்கையில் மிக புனிதமான பொருட்கள் எங்கள் இல்லத்தை அலங்கரிக்கிறதுனா அது ஜனனி தரதா, ஜனனி பிரதா. வணக்கம் ஜனனி பிரதா, வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன் சார். நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வி ஆர்கானிக் வேர்ல்டு. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலுக்காக மட்டுமே தான் வளர்க்குறாங்க. இப்போது அதில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதாரன்றது வந்து ரொம்ப கம்மி. நாட்டு மாடு வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் அப்படி தான் கொடுக்கும். அதுலேருந்து அவங்களோட பொருளாதாரம் அதாவது இன்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, அந்த நாட்டு மாடோட சாணத்திலிருந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறையவே பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். மிக அருமை அருமை. இப்போ சாதாரணமாக மாட்டினுடைய சாணம் என்றால் அதுக்கு எருவுக்காக பயன்படும். கண்டிப்பாக வயலில் போடுவாங்க, அப்படி தான் சொல்லுது. இருந்தாலும் எல்லாருக்கும் மனசில் ஒன்றும், சாணம் வந்து அதுக்கான ஒரு வாசம் இருக்கு இல்லையா, அது வருமே, எதுலேருந்து பொருள் பண்ணுறாங்களா, அது அதாவது செமி லிக்விடாக இருக்குமே, அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அது அந்த வாசம்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடில் வந்து 2 வகையான மாடுகள் இருக்குது. நாட்டு மாடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பு மாடுன்னு சொல்லுவோம், ஜெர்சி மாடுகள், வெளிநாட்டிலேருந்து இறக்கப்பட்ட மாடுகள்லாம் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பாலுக்குன்னே வந்து சில மாடுகளை வந்து நம்ம ஜீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பால் கறக்கிற மாடோட சாணம் சார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே செமி சாலிடாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு மாடுகள் அதோட இது ஷேப் எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பன் சாப்பிடுவீங்களான்னு தெரில, அந்த மாதிரி பன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு தான் இருக்கும். அது ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் ஜாஸ்தியாகவே இருக்கும். நாங்கள் அந்த சாணத்தோட ஸ்மெல் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சாணத்தை வந்து எடுத்து காய வச்சுருவோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த நாட்டு மாட்டு சாணத்தை வந்து காய வைக்கிறோமோ அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து போகிடும். ஸோ இப்படி தான் சார் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயார் பண்ணுறீங்க? ஏன்னா அதில் வந்து உங்கள் லிஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கையில் கொண்டுருக்கீங்க. ஆமாம் சார். என்னென்ன ப்ராடக்ட் அது, இது எப்படி தயார் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். சார் சொன்ன மாதிரி மாட்டோட சாணம் அப்படின்னாவே வந்து அது எருக்கு மட்டும்தான் பயன்படும்னு சொல்லுவாங்க. அதோட விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மதிப்பு கூட்டி நமக்கு கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு இன்னுமே நிறைய இன்கம் வரும். அதனால் எரு மட்டும் இல்லாமல் அந்த எரு தவிர்த்து என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்யம் லிக்விட்னு ஒன்று சொல்லுவோம், அது ரெடி பண்ணலாம். அப்புறம் மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட்ன்ற உரமும் நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள், இந்த மாதிரி விளக்குகள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். சாதாரண அந்த அகல் விளக்குகள் வந்து மண்ணில் சுட்டு பண்ணுவாங்க. இது வந்து மிக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல கடினமாக இருக்குது. இதை எப்படி இந்த அளவுக்கு ஒரு கடினத்தன்மை இதுக்கு வருது இந்த விளக்குக்கு? இது முழுக்க சாணத்திலே பண்ணதுங்க. சாணம் அதாவது பஞ்சகவ்யம்ன்றது என்னென்னா, நம்ம மாட்டிலேருந்து எடுத்த சாணம், பால், தயிர், நெய், கோமியம், இது 5 பொருளை வச்சு பண்ணியிருக்கோம். இதில் நெய் விட்டு திரி வச்சு ஏற்றும் போது இந்த விளக்கே எரிஞ்சிடும். கோயிலெல்லாம் நிறைய விளக்குலாம் ஏற்றுவாங்க. அப்படி அந்த மாதிரி விளக்குகள் ஏற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் அது நம்ம வந்ததுக்கப்புறம் அதோட நிலைகள்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப மனசுக்கு நம்ம வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த விளக்குகள்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு குப்பையாக ஒரு ஓரமாக போட்டு வச்சுருவாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி இந்த மாதிரி விளக்குகள் யூஸ் பண்ணும்போது, இந்த விளக்கு நம்ம நெய் விட்டு திரி வச்சு ஏற்றும் போது இந்த விளக்கே ஃபுல்லாக எரிஞ்சிடும். ஹோமம் பண்ணும்போது நம்ம இந்த மாடுலேருந்து 5 ஐட்டம்ஸுமே நம்ம ஆட் பண்ணுவோம் ஹோம குண்டத்தில்.
ஸோ அந்த 5 ஐட்டமை ஒரு ஹோமம் பண்ணதுக்கான பலனை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி விளக்காக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இல்லை கண்டிப்பாக இந்த இடத்துல இப்போ ஒரு கேள்வி வந்து லலிதா என்ன பண்ணாங்க, நீங்கள் கேளுங்கன்னு என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க. என்ன கேள்வினா, இப்போ மண் விளக்கில் அகல் விளக்கில் எண்ணெய் போட்டு திரி வச்சு ஏற்றினா அது திரி அந்த எண்ணெய் இருக்கிற வரையும் எரியும். இப்போ இதில் அந்த விளக்கும் சேர்ந்து எரியாதான் கேட்குறாங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக சார், இந்த விளக்கும் சேர்ந்து எரியறது தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி, யூனிக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த விளக்கு சேர்ந்து திரியில கொளுத்துனது எரிய எரிய விளக்கும் எரிஞ்சிடும். ஆமாம் மேம், ஆமாம். அந்த ஹோமம் பண்ணும்போது சில பேர்லாம் அந்த தெய்வங்களோட உருவங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுலேயுமே அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோமம் பண்ணி முடிஞ்சோன்னே அந்த ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்மெல் இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து கிடைக்கும். வேறு என்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு பஞ்சகவ்யம், வெர்மி கம்போஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பூஜா ப்ராடக்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய திரி, பஞ்சகவ்ய சாம்பிராணி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மூலிகை கொசு விரட்டி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பூஜா கேட்டகரியில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தமிழகம் முழுவதும் மகளிருக்கான ஒரு வாழ்வாதாரம் உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு, அரசினுடைய அமைப்பில் நீங்கள் பணிபுரியுறீங்க. கிராமிய கரைகள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் உங்கள் இதில் வந்து, ஏன்னா பல ஆண்டுகளாக பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்கின்ற போது இப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நீங்கள் வரலாம், இன்னும் நீங்கள் மேலே வரலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து நீங்கள் மேடம் என்ன உங்களுடைய சுய உதவி குழுக்கள் மூலமாக இப்போது இவங்க ஒன்று சொன்னாங்க, அந்த மாதிரி பல்வேறு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அசிஸ்டன்ஸு உண்மையிலே பெரிய விஷயம். அது கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்வோட அவங்க சுயமாக அவங்க காலில் அவங்க நின்று அவங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை பண்ணி அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள். அது வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். ஆல் த பெஸ்ட். ஏன்னா நம்ம வளங்களை சொல்கின்ற போது அழகாக நீங்கள் நினைவூட்டினீங்க. வளங்களை சொல்கின்ற போது நம்ம நாட்டினுடைய கனிம வளம் இதை வந்து அத்தனை பேரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு புதிய வளம் என்னவென்றால் கனிம வளம் மட்டுமல்ல, கரிம வளம், ஆர்கானிக். கரிம வளம், உயிர் உரம், இந்த வார்த்தைகளின் பதிவுகள் அத்தனையும் நமக்குள்ளே இருந்தால் பல தொழில்களில் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதற்காக நீங்கள் அடையாளமாக உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். தேனீக்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது நம்ம அரங்கத்தில். இந்த தேனீக்களை பார்க்கின்ற போது எனக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு தேனீ, அதனுடைய நுட்பம் என்னன்னா 1,00,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தேனீயால் பறக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் மலர்கள்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேனீக்களுடைய காலம் என்பது 35 மில்லியன் வருடங்கள். 35 மில்லியன் வருடங்களாக இந்த தேனீ மனிதர்களுக்காகவும் இயற்கைக்காகவும் உதவுகிறது. இயற்கைனா மகரந்த சேர்க்கை, மனிதர்களுக்குன்னா தேன் உணவாக மருந்தாக. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பணியில் இன்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமிரபரணி வந்துட்டோம். தாமிரபரணி பக்கத்தில் திருநெல்வேலியில் ரொம்ப அழகாக சந்தான சரஸ்வதி அவர்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பணிகளை பார்த்து நானும் மலைத்தேன். சொல்லுங்கள், என்ன செய்றீங்க? வணக்கம் சார். நம்ம திருநெல்வேலியில் நற்பவி தேனி பண்ணை வச்சுருக்கோம். நம்ம தேன் பண்ணையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். ரொம்ப டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப்னால் காலையில் எழுந்தோடனே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கான ஒரு தேடல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு 2 பசங்க. என்னோடய பசங்களுக்கு நஞ்சில்லா ஒரு உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ சொந்தமாகவே ஒரு மாடி தோட்டம், வீடு தோட்டம் அமைச்சு அதில் நஞ்சில்லா காய்கறிகள் வெளியே வச்சு என்னோடய பசங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். எங்களுடைய ஃபேமிலி சார்பாக எங்கள் அத்தை வந்து மாடு வளர்த்து அதிலேருந்து நாட்டு பசு நெய், பால் எல்லாமே எடுத்து தருவாங்க. அதை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தேன். எனக்கு கிடைக்காத ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேன் தான்.
தேனை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக தேடிட்டே இருந்தேன். என் பசங்களுக்கு ஒரிஜினலான ஒரு ஹனியை வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும்னு எனக்கு. ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. அப்போ தான் தேனி வளர்ப்பு முறையே எனக்கு தெரியும். ஒரு தேன் பெட்டி வீட்டில் கொண்டு வச்சா தேன் எடுத்து நான் என்னோடய பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் முதல்ல நான் என்னுடைய பயணத்தை ஒரு 4 பெட்டியில் ஆரம்பித்தேன். சரி, ஒரு 4 பெட்டி வாங்கி வைக்கலாம், இதிலேருந்து ஒரிஜினல் ஹனி எடுத்து என்னுடைய பசங்களுக்கு நான் கொடுக்கணும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஆஸ்துமா எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு தொழில் தான் தேனி வளர்ப்பு. இந்த தேனீக்கள் வந்த உடனே எனக்கு இது மேலே ஒரு சரி படிப்போம், தேனீக்கள் எப்படி தேன் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு படிக்கும்போது அதனுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தேனி, ஒரு சின்ன பூச்சி இவ்வளோ தூரம் உழைக்குமா, இவ்வளோ ஒரு கட்டுப்பாடாக இருக்குமா. ஒரு அந்த தேனியோட ராணியை, அந்த கூட்டத்துக்கே தலைவி யாருன்னா ராணி தேனி தான். அவங்களுடைய ஆர்டர் படி தான் அந்த கூட்டமே இயங்கும். அப்போ இவ்வளோ ஒரு எப்படி சொல்ல, ஒரு அரசியல் அமைப்பே இருக்குது அந்த தேனி கூட்டத்தில். அதை பற்றி ஆராயும் போது தான் அடுத்தாப்புல எனக்கு என்னது நான் படித்தேன்னா, தேனீக்கள் இல்லைன்னா இந்த தேனீக்கள் அழிஞ்ச நிமிஷம் இந்த மனுஷ இனமே ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. இதை சொன்னது ஐன்ஸ்டீன். ஏன்னா தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கையை அதிகப்படியாக உதவுறது. நம்ம சாப்பிட்ற 5 வாய் சாப்பாட்டில் 3 வாய் சாப்பாடு தேனீக்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ தேனி இனம் இல்லைன்னா நம்ம மனுஷ இனமும் வறுமையினாலும் அழிஞ்சிருவோம். தேனி இனம் இப்போ நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே ஒரு அழிகிற விளிம்பில் தான் இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் இந்த தேனீக்களை நம்ம தேர்ந்தெடுத்து இது ஒரு தொழிலாக எடுத்து இதை வளர்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேன் வந்து 2000 நோய்களுக்கான மருந்து. அது ஒரு மருந்து இல்லை, அது ஒரு உணவுன்னு தான் சொல்லணும். நம்ம உணவு முறையாக தான் அது இருந்துச்சு, மகத்துவமான ஒரு உணவு. அந்த உணவை நம்ம மறந்து நம்ம அது ஒரு மருந்து பட்டியலில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நோயாளியாகவே ஆனோம். இதெல்லாம் தகர்த்து எறியறதுக்கு என்ன ஒரு வழினா, நம்ம உண்மையான தேனும் ஒரு நஞ்சிலா ஒரு உணவையும் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கணும். சரி, நம்ம இதை எடுத்து பண்ணுவோங்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தேனி வந்து பயங்கரமாக கொட்டும், ஒரு ஆண்னாலேயே ஒரு தேனி கொட்டுறதை தாங்க முடியாது, நீ ஒரு பெண், நீ எப்படி இதை தேனி கொட்டுறதை தாங்கிப்ப, உனக்கு என்ன ஆசை, உன் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதானே. அப்போ இந்த 4 பெட்டியை வச்சுக்கோ, உன்னோட பசங்களுக்கு எடுத்து கொடு, இதோட நிப்பாட்டிக்கோ, நீ எதுக்கு இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும்னு விருப்பப்படுத. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃபேமிலி இருக்குது, பசங்க இருக்காங்க, நீ எப்படி வெளியே போய் இப்போ தேனி வளர்ப்புனா மற்றவங்க தோட்டங்களில் போடணும், அங்கேருந்து தேன் எடுக்கணும், அப்போ இன்னொருத்தர் ஒரு தோட்டத்தில் நீ எப்படி போயிட்டு வருவேன், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு. அப்போ எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னுடைய ஃபேமிலி, எங்கள் அத்தை மாமா, நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு தேனி எப்படி வேகமாக பறக்குதோ அவ்வளோ வேகமாக வந்து அவங்க அவ்வளோ செய்திகளையும் கடன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக உங்களுக்கு எடுத்த உடனே நான் மிகப்பெரிய வாழ்த்து சொன்னோம். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா, அதாவது புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்ட்டு. நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து புதிய தொழில் தொடங்குற, ஆனால் எனக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கின்றப்போ 2 வருடங்களுக்குள்ள மிகப்பெரிய தொழில் முனைவோராக வளர முடியும்னு நிரூபித்து காண்பித்தவர் தான் சந்தான சரஸ்வதி. அதற்காக அத்தனை பேரும் கடவுள் எழுப்பி அவரை நம்ம பாராட்டுகின்றோம். சரி, இப்போது அதற்கான இடங்கள், இப்போ வந்து உங்கள் பகுதியில் வந்து அவ்வளோ தோட்டங்கள்லாம் இருக்கா, மலர்கள் எல்லாம் தேவை. ஏன்னா தேனி வளரணும், அதுக்கான இடம் இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் எப்படி நீங்கள் உருவாக்கினீங்க, உங்களுக்கு யார் உறுதுணையாக இருக்காங்க இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக? எனக்கு உறுதுணையாக இருக்கிறது ஃபுல்லாமே என்னுடைய கணவரும் என்னை சுற்றி இருக்கிற நல்ல மனுஷங்களும் தான். ஏன்னா இப்போ தோட்டங்கும் போது தேனி, ஆமாம், தேனீக்கள் வந்து எனக்கு அம்மா மாதிரி. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துடும். ஒரு வீட்டில் அடைப்பட்டு இருக்க பெண்ணை இவ்வளோ தூரம் வெளியே கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக தேனீக்களால் முடியும். தேனீக்கள்னாலே அங்கே ஃபுல்லாக பெண்களுடைய ராஜ்யம்தான். அந்த பெண்கள் என்னை ஒரு பெண்ணாக இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தேனீக்களுக்கு நான் எப்போதுமே நன்றி உணர்வோடு நான் இருப்பேன். அதுதான் உண்மை. இப்போ தோட்டம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய சொந்த தோட்டங்கள்லாம் இல்லை, தேன் பெட்டி தான் நம்மளுடைய சொந்த பெட்டி. எல்லாமே விவசாயிகளுடைய தோட்டம் தான். யார் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்களோ அந்த தோட்டங்களில் மட்டும்தான் நம்ம தேன் பெட்டி கொண்டு வைக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லோரும் நம்ம மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மருந்தடிச்சா தேனீக்களுக்கு பிடிக்காது. அந்த மருந்தடிச்சு தான் நம்ம தேனீக்களையே விரட்டி கொண்டுட்டோம். ஸோ அந்த தேனீக்களோட இறப்புக்கு மனுஷனும் ஒரு காரணம் தான். தேனீக்களை அழிஞ்சிட்டா மனுஷன் இல்லைங்கிறது நம்ம யாருக்குமே இன்னும் புரியல. அதனால தான் எல்லோரும் மருந்தடிச்சு தேனீக்களை கொண்டுட்ருக்கோம். இப்போ இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க தோட்டங்களை நம்ம தேன் பெட்டி கொண்டு வச்சா மட்டும் போதும். இது ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம போய் ஒரு சுத்தப்படுத்தணும், அதை பராமரிக்கணும். நம்ம பூக்கள் இருக்கிற ஏரியாவை தேனிக்கு காட்டிட்டா போதும். தேனி வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ரேடியஸ் சரௌண்டிங்ஸ் எங்கே பூக்கள் இருந்தாலும் தேன் எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சிரும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கவங்க தோட்டங்களில் தேன் பெட்டி கொண்டு நம்ம வைப்போம். ரொம்ப ஒரு அருமையான பதிவு. அதாவது தேனி அப்படின்றப்போ இந்த 6 கால் பூச்சியை ஒரு 2 கால் பூச்சி மருந்தடித்து கொள்ளுகிறதே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் உங்கள் மனசில் இல்லையா, அது வந்து தீர்க்கப்பட வேண்டும். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 2 பேருமே அந்த உயிரி எரிபொருள், உயிரி பொருள்
அந்த நுட்பத்தில் ஒரு அழகாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது நிறைய நீங்களும் பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை பெட்டி வச்சுருக்கீங்க? நம்ம ஒரு 300 பெட்டிக்கிட்ட வச்சுருக்கோம். நம்மளும் ஒரு 10 பேருக்கா நான் ஒரு 10 தடவை ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் எங்களுடைய கிராமப்புற மக்களுக்கு. ஏன்னா தேனீக்கள் வந்து விவசாயிகளின் தேவதை. அப்போ ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய சொந்த, அதாவது ஒரு 70% அவங்க எடுக்கிறாங்க, விளைச்சல் எடுக்கிறாங்கன்னா தேனி பெட்டி அந்த தோட்டங்கள்ல இருந்து அவங்க 100% எடுக்க முடியும். 30% இந்த தேனி வந்து அதிகப்படியாக மகரந்த சேர்க்கை பண்ணி அவங்களுக்கு காய்ப்பு கொடுக்கும். இது ஒரு பெரிய வெற்றி விவசாயிகளுக்கு. தன் மகரந்த சேர்க்கையோட நம்ம அயல் மகரந்த சேர்க்கை நம்ம தேனீக்கள் பண்ணி கொடுக்கு. அது போக அவங்க குடும்பத்துக்கு தேவையான தேனை அவங்க எடுத்துக்கலாம். அதனால் எல்லா விவசாயிகளும் ஒரு ஏக்கருக்கு 2 பெட்டி அப்படிங்கிற விகிதத்தில் வாங்கி வைக்கலாம். நம்ம அரசாங்கமும் அதுக்கு உதவிக்கிட்டு இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் தேன் பெட்டி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உதவி நம்ம பாராட்டுகின்றோம். இப்போ கவிஞருடைய பாடல்களில் ஈர்ப்பு கவியரசுடைய வருகின்ற போது பல பாடல்களில் நம்ம கேட்போம். பொதுவாக எனக்கு வந்து இந்த தேனி பூக்கள் அப்படின்னா ஒரு 4 வரிகள் மட்டும் இதான் போடுறதுக்கு மேட்டர் அப்படின்னு நினச்சிருவேன். இந்த பூவிலே தேனதற்கு, வண்டு வந்து அமருவதற்கு, இந்த வண்டுக்கு சிறகதற்கு, உண்ட பின்பு பறப்பதற்கு, இந்த 4 வரிகளில் சரி இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. கவியரசர் என்று இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். அவர் வந்து உங்கள் அத்தனை பேரையும் வந்து பாராட்டி பல வரிகளை இங்கே சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. அவருடைய பாராட்டுக்களுக்கு அதுக்கு அலங்காரம் அணி சேர்க்கும் விதமாக நம்ம சிறப்பு விருந்தினர் திருமதி விஜயா தாயந்தன் அவர்கள் உங்களை எப்படி பாராட்டுறாங்கன்னு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, அவங்க சொல்கிற விஷயமே தேன் போல் இருக்குது. சூப்பர். ஏன்னா பொதுவாக நான் ஒரு முறை மேடையில் பாடி இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஓப்பனிங் இப்படி ஸ்டேபிளில் இருக்கும், அதில் கை வச்சதும் ஒரு தேனி இங்கே கொட்டிடுச்சு உள்ளங்கையில். வலி தாங்க முடியல. ஆடியன்ஸ் இவ்வளோ க்ரௌடில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வலியை காமிச்சிக்கவும் முடியாது, பாட்டை நிறுத்தவும் முடியாது. அப்படியே ரொம்ப சமாளித்து நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டெலிகேட் டைப் ஆஃப் இது தாங்கவே முடியல. அதையும் அப்புறம் மீறி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு என்னென்னமோ சுண்ணாம்பு தடவி என்னெல்லாம் பண்ணாங்க. இப்போ தேனின்னாவே ஒரு நடுக்கம் வர்ற அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து தேனியை பற்றி சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த கொற்ற இது அதனுடைய வலி அதையும் மீறி எவ்வளவு பயனுள்ளதாக இந்த பணிகளை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த டேப்லெட் எல்லாம் கொடுக்கும்போது கூட தேனில் குழைச்சி தேனில் இழைச்சி தான் கொடுப்போம் நாங்கள். ஆனால் அது ஒரு நல்ல சுத்தமான தேனாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்கிற அந்த எண்ணத்தோடு இதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையில் பெரிய பாராட்டுக்கள்மா உங்களுக்கு. நன்றி நன்றி. தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக வர முடியும்னு சிறு வயதிலிருந்து கிராமிய பாடல்கள் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த வயல்வெளிகளிலும் சரி காடுகளிலும் சரி மற்ற இடங்களிலும் அலைந்து திரிந்து ஒரு சிட்டுக்குருவி போல பாடல்களை சேகரித்து தன்னை வெளிப்படுத்தி இன்று வெற்றி பெறுகின்ற லலிதாவினுடைய அருமையான அந்த ஸ்டோரி, அவருடைய கதை வார்ப்பையும் அதே போல் அந்த பசும் சாணத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த பொருட்களை உருவாக்க முடியும் என்று ஒரு வெற்றியாளராக தொழில்நுட்பத்தில் பயிற்சியாளராக ரொம்ப அழகாக ரொம்ப தன்னை வெளிப்படுத்தின ஜனனி பிரதா அவர்களையும் ரொம்ப நிறைய சொல்லிட்டேன். அதனால் இவங்ககிட்ட உடனடியாக ஒரு தேன் வாங்கி அந்த டெஸ்ட் பண்ணணும். இவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணால் அது பாசிட்டிவாக தான் இருக்கும், தேன் பாசிட்டிவ் இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய பதிவை சொன்ன சந்தான சரஸ்வதி 3 பேருக்கும் நான் பாராட்டுகின்றேன். இதே நேரத்தில் நாம் இப்போ உடனடியாக இந்த மலை பிரதேசத்துக்கு போகணும் துடிக்கிறோம். காரணம் என்னென்னா ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க இங்கே வந்திருக்காங்க. நௌஷின் பானு சந்த் அவரை நம்ம வருக என்று வரவேற்கின்றோம். என்னங்க அவங்ககிட்ட முதல்ல ஒரு கேட்டுங்க, என்னங்க உங்கள் ஆஃபீஸுக்கு டெய்லி அலுவலகத்துக்கு போகின்ற போது 21 கிலோமீட்டர் தினம் சைக்கிளில் தான் போவேன், ஆட்டோவில் போகல, பஸ்ஸில் போகல, காரில் போகல, மெட்ரோவில் போகல அப்படின்லாம் நீங்கள் ஒரு அடம் பிடிச்சி தினம் சைக்கிளில் போகிறீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய லைஃப்பை. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நன்றி சார். 21 கிலோமீட்டர்ஸ் நான் ஏன் சைக்கிள் பண்ணுறேங்கன்னா சொல்லப்போனால் 8 to 10 hours ஒர்க் இருக்குங்க.
அந்த ஒர்க் முடிச்சு ப்ராக்டிஸ் போகிற டைம் பத்தலை. ஸோ எங்க இந்த work ஒரு மணி நேரம் பிரித்து பண்ணிட்டா. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கேன். நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். 2017 முடிக்கிற போது நானும் ஒரு கோல்டு மெடல் தான் வாங்கினேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அது வாங்கின போது எனக்கு படிப்பு மேலே ஆர்வம் அதிகமாச்சு. அட் த சேம் டைம் இந்த படிப்பை வச்சுட்டு என் ஸ்போர்ட்ஸை அப்படியே விட்டுற முடியாதுல்ல, அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலி ரன்னிங்கிறது 6 வயசுலேருந்து ஓடிட்டுருக்கேன். ஸ்ப்ரிண்டிங்கில் ஆரம்பித்தேன், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னிங். 100 மீட்டர் பார்த்திங்கன்னா 14 செகண்டில் ஓடுவேன். ஸோ அந்த ரன்னிங் மேலே இருக்கிற ஈர்ப்பு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணலாங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வளர்ந்ததுனால நான் ஒரு 15 to 20 மேரத்தான்ஸ் ஓடிருப்பேன். அதில் 10 மேரத்தான்லேயே பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்லேருந்து 3rd பொசிஷன் வரைக்கும் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு போக போக ரன்னிங்லேயே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம ஏன் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நார்மல் ரோட்ஸ்லேயே ஓடுறோமே, அன்ஈவன் டெரெயின்ஸில் ஓடலான்னு சொல்லி தமிழ்நாடு மவுண்டரிங் அசோசியேஷனோட செக்ரட்டரி மிஸ்டர் திருலோக் சந்திரன் போய் பார்த்தேன். அவரும் அவரோட ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ரமணா எனக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ மவுண்ட் எவரெஸ்ட் லே லடாக்னு ஒரு இடத்துக்கு போய் நான் 12,500 அடி ஒரு ஆல்டிடியூடில் -4லேருந்து -2 டிகிரி செல்சியஸில் 22 கிலோமீட்டர்ஸ் 1 மணி நேரம் 36 நிமிஷத்தில் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்கேன், அதுவும் ரோடில். ஸோ அந்த ஸ்கேட்டிங் முடித்ததுக்கப்புறம் அது 3rd நவம்பர் பண்ணேன். அடுத்தது 8th நவம்பர் 5 நாள் கேப்பில் நான் ரன்னிங்க்கு ரொம்ப பயிற்சி பண்ணேன். ஏன் ரன்னிங் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஆல்டிடியூட் ரொம்ப ஹைட்டு. இங்கே நார்மல் பிளெயின்ஸில் 4.5 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஓடுவேன். அங்கே போனதுக்கப்புறம் அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு, 9 நிமிஷம் ஆயிடுச்சு 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு. அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஓட எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி அதிகமாகிடுச்சு. அதுவும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அப்புறம் 8ஆம் தேதி நவம்பர் 18,000 அடிக்கு பக்கத்தில் இருக்கிற கர்துங் ஒரு இடம், கர்துங் சொல்லிட்டு அந்த வில்லேஜ்லேருந்து ஓட ஆரம்பித்து சொக்லம் சார் அந்த இடத்துல 42.195 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்லி 6 hours 45 minutes ஓடிருக்கேன். ஓடி 42 கிலோமீட்டர் முடிச்சு இப்போது நான் 2 நோபல் ரெக்கார்டு வச்சுருக்கேன். இந்த நோபல் ரெக்கார்டு எதுக்குன்னா, நெக்ஸ்ட்டு நான் ப்ரீ மவுண்ட் எவரெஸ்ட் பண்ணிவிட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டில் நான் அந்த அந்த டிஸ்டன்ஸை கிளைம் பண்ணிவிட்டு 8,800 மீட்டர்ஸ் கிளைம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் டிசென்ட் பண்ண போகிறேன். இது May 29th நடக்க போகுது 2024. மேபி அதுக்கு எல்லாருமே தமிழ்நாடு மூலயமா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த லெவல் டெஃபினெட்லி போவேன். கண்டிப்பாக அதை வெற்றி பெறுவீங்க. அதாவது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி அவளோடு எதிர்பார்க்கிறோம். நீங்கள் 8,586 மீட்டர் கடல் மட்டத்தின் உயரத்தில் அந்த சாதனையை புரிவதற்காக ஏற்கனவே உங்களுடைய சாதனைகள் புரிந்த இடம் லே லடாக், அப்புறம் கஞ்சன்ஜங்கா அந்த பகுதியில் போயிருக்கீங்க இல்லையா? இந்த இடத்துல என்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்னென்னா 2010 மிகப்பெரிய மேக வெடிப்பு ஏற்பட்டது. இந்த மேக வெடிப்பு அப்படின்னா என்னன்னா, அந்த நேரத்தில் 1 வருடத்திற்கான மழை 2 நாட்களில் பெய்தது. எப்படிப்பட்ட பனி வெள்ளம்! அதே இடத்துல வந்து அனைத்துமே பனிப்பாறைகளாக மாறி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் அவங்க அந்த மாதிரியான இடம். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் சாதனை பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த பாராட்டுக்கள்ன்றதை விட அதையும் தேர்ந்தெடுத்தீங்க, அங்கே உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் என்னோடய மேரத்தான் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சிக்கிமில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன். கஞ்சன்ஜங்கா மேரத்தான்னு சொன்னாங்க. சரி, அது உலகத்துலேயே 3rd ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பண்ணணும்னு நினைக்கிற போது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். டிக்கெட்லேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வாஸ் ரெடி. ஆனால் அந்த இடத்துக்கு போகிற போது தான் எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட் ஆயிடுச்சுமா, இந்த மேரத்தான் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த வருஷம் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் ரொம்ப சோர்ந்திருக்க போது அடுத்தது என்ன தான் பண்ணுறங்கிற போது தான் எனக்கு என்னோடய டீம்மேட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் சொன்ன திருலோக் சாரும் SV ரமணா சாரும் எனக்கு ஊக்குவிச்சு, இல்லைம்மா லேக்கு ஒரு இடத்துக்கு போ, அது இதை விட இன்னும் ஹை ஆல்டிடியூட், நீ அங்கே பயிற்சி பட்டனா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகலாம். சில டீம்மேட்ஸ்க்கெல்லாம் அந்த ஆல்டிடியூட் ஓட டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் ரன் பண்ண நோஸில் பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு அந்த 6 வயசுலேருந்து ஓடுனதுனால எனக்கு என்னமோ தெரில, என் பாடியில் அந்த அக்ளமடைசேஷன் அந்த ஆல்டிடியூடு தாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு மேபி காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காடோட பிளெஸ்ஸிங்ஸ் என்கிட்ட இருந்திருக்கு. இப்போ என்னை பிளெஸ் பண்ணி அனுப்புனவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் என்கிட்ட இருந்திருக்கு. நீங்கள் பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னுச்சு,
அது போகணுன்ற உங்கள் மனசில் வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் நிறைய பேருக்கு. இதே போல் நீங்கள் சாதனை செய்யுங்க, நீங்கள் உங்களை ஏன் வந்து அந்த சொல்லுவோம் இல்லைங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கான ஏன் மனசுக்குள்ள ஒரு நீங்கள் முடங்கி போகிறீர்கள், ஒடுங்கி போகிறீர்கள்? உன் உயரம் தெரியாமல் நீ உணர்வின்றி கிடப்பதனால் மண் உயரம் கூட மலை உயரமாக தெரியும் என்று கவிஞர் தாராள பாரதி சொல்லுவார். அந்த மாதிரியான செய்திகளை ஏற்று நீங்கள் இந்த சாதனை பண்ணீங்க இல்லையா, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்ற அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்படிப்பட்ட 6 வயதில் இருந்தீங்க. 6 வயது என்பது மிகப்பெரியது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னுடைய 6 வயதிலேயே மேடை ஏறி அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் பாடல்கள் பாடுவது, கவிதைகள் சொல்வது, பேசுவது, மற்றவர்களை வழி நடத்துவது, அரசுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்று தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். நீங்கள் 6 வயதுன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற 6 வயது பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பதிவாகத்தான் நான் சொல்கிறேன். மேலும் இவங்களுடைய தன்னம்பிக்கையை பார்க்கின்ற போது நிறைய கிராமப்புறத்திலும் சரி நகரங்களிலும் இருக்கிற பல பெண்களை அவர்களுக்கு வாழ்வாதாரம் உருவாக்குகின்ற வகையில் என்னை சந்தித்தவர் நீங்கள் பல ஆண்டுகளாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சோர்ந்து போனவர்களை கை தூக்கி விடுவதற்காக பல திட்டங்களை வகுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லா நிலைகளிலும், எல்லா பதவிகளிலும், எல்லா பொறுப்புகளிலும். இப்போ இவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஐகான், ஒரு இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இவங்க வந்து இவங்களுடைய பணி இருக்குது. இவர்களுடைய அடையாளத்தை நீங்கள் பல இடங்களில் உங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லுங்கள். பல இடங்களில் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட பெண்களை. இல்லை, நிறைய பேர் இருக்காங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கூட. எல்லாருமே வந்து ஒரு சோர்ந்து போய் வீடு இப்படி அப்படி இல்லை. அதுவும் இப்போ அந்த பெண்கள் அவங்க காலிலேயே நின்று சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக வந்திருக்கு. அந்த தன்னம்பிக்கையோட அவங்களுக்கு தெரிந்த துறைகளில் அவங்கவுங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமும் நிறைய உதவிகளை இன்றைய தினம் பெண்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட் அரசாங்கம் பண்ணுறது. உங்களுக்கே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அது நிறைய சொல்லலாம், வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தூரம் கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க. இப்போது முத்தமிழ் செல்வியா அவங்க கூட ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. எவரெஸ்ட் முதல் தமிழ் நம்ம மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் பாராட்டப்பட்டவர். அவங்க வந்து பெரிய கூப்பிட்டு இங்கேயே பாராட்டினாங்களே, நம்ம சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சாதனை. அவங்களுடைய வெற்றிக்காக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கான நிதி ஆதாரத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்கி கொடுத்துருக்காரு. கூப்பிட்டு பாராட்டி அந்த பதிவை நாம் வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கின்றோம். ஏன்னா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுக்கறதுன்றத ஒரு நம்பிக்கையாக நம்ம சொல்கிறோம். நிச்சயம். அதுவும் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி இவ்வளவு தன்னம்பிக்கை, இவ்வளவு டேலண்ட்டு, ரோடில் கொஞ்சம் தூரம் நடக்கிறதே கஷ்டம், அவங்க மலையிலேயே ஓடுறாங்கன்னா அது உண்மையில் பெரிய விஷயமா. ரியலி இட்ஸ் அ கிரேட் திங். தேங்க்ஸ் a lot. You will achieve more heights. அருமையான பதிவாக உங்களுடைய வாழ்க்கை பதிவையும் உங்களுடைய வெற்றிகளையும் நாம் பார்க்கின்ற இதே நேரத்தில் நௌஷின் பானு சந்த் அவர்கள் 2024 மே மாதம் 29ஆம் நாள் மிகப்பெரிய சாதனையை செய்து நம்முடைய இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்ற ஒரு கரவொலியோடு அவரை நாம் அத்தனை பேரும் நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். பொதுவாக நம்முடைய தமிழக பண்பாடுகள் அத்தனை எடுக்கின்ற போது முத்தமிழிலும் சிறந்த பல பதிவுகளை பார்க்கின்றோம். நமக்கான ஒரு வழிகாட்டுதலாக முத்தமிழ் அறிஞர் இருந்தார். இயலிசை நாடகம் என்பது, இயல் என்பது ஒரு சொல், அந்த சொல்லின் வடிவமாக செல்கிறது. இசை என்பது அந்த இசையின் வடிவமாக அமைவது. நாடகம் என்பது இரண்டும் சேர்ந்து உடலியலுடைய அசைவுகளாக அமைவது. இதுதான் 3, இயல், இசை, நாடகம். இதில் குறிப்பாக நாடகத்துறையில் மட்டுமல்லாமல் இசைத்துறையிலும் சரி, இயலிலும் சரி, நாடகத்துறையிலும் தன்னால் ஒளிர முடியும் என்று நிரூபித்து தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி வருபவர் தான் திருநங்கை கொளஞ்சி அவர்கள். ஜெயங்கொண்டம் பகுதியில் வந்திருக்கிறார். அவரை நம்ம வாழ்த்துகின்றோம். ஒரு தன்னம்பிக்கையினுடைய மிகப்பெரிய வெளிச்சமாகத்தான் உங்களை பார்க்குறோம். கொளஞ்சி, உங்களுடைய பதிவுகள் என்ன? நீங்கள் எப்படி லைஃப்பில் எப்படி அழகாக எல்லா இடங்கள்லையும் வந்திருக்கீங்க, மின்னுகிறீர்கள். உங்கள் நிறைய பாராட்டுகள், பல விருதுகளை பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய பதிவுகளை நீங்கள் சொல்லுங்கள் சார்.
அரியலூர் மாவட்டம் குவாகம் என்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் நாடகத்துறையில் வருகின்ற பொழுது எனக்கு படிப்பு ஆசை கிடையாது. நான் 8வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பொழுது வந்து கிராம நாடகம் போடுவாங்க. அந்த பாட்டு கச்சேரி இந்த கரகாட்டம்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த நாடகம்னா எங்கேனாலும் போயிடுவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப தூரமாக இருந்தால் நாடகம் போயிடுவேன். அதை ராம்படி விடிய கண் மெடித்து பார்ப்பேன். பகல் ஆடு மாடு மேய்க்கும்போது மற்ற வேலைகள் போகும்போது அந்த பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். இப்படியே தாங்க என்னோட ரோலிங் இருந்தது. எங்கள் அப்பா என்னடா படிக்க விட மாட்டாங்கிற, நீ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சார் எனக்கு கொஞ்சம் ஹேண்டுக்கு அப்படி தாங்க சார், மாற்றுத்திறனாளிங்க சார், கால் ஊனம் தான். என்ன படிச்சுன்னா கால் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நீ இந்த நாடகத்தெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்லுவாங்க சார். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நாடகம் தான் பெருசு, எனக்கு கலைத்தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதுக்கு தான்ப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். 9வது படித்தேன், 10வது முடித்தாங்க. 10வது முடிச்சதுலேருந்து நாடகத்துக்கு போயிட்டேன். நான் எவ்வளோ படிக்க வச்சாங்க எங்கள் அப்பா, முடியாது நான் நாடகத்தான்ப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க நாடகத்துறைக்கு போனேன். சங்கத்தில் பதிவானேன். எல்லாத்துக்கும் அப்படியே போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. அதில் உள்ள வாத்தியருங்க எனக்கு இப்படி தான் நடிக்கணும், இன்னும் கேரக்டர் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதில் படிப்படியாக யார் எப்படி நடிக்கிறாங்க, யார் எப்படி பாடுறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்து நான் வளர்ந்து நீ நாடகத்துறையில் 20 வருஷமாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிராமிய கலை நிகழ்ச்சி இருக்கும்பொழுது மறைமலை நகர் வந்திருக்கும் பொழுது அப்போ நான் அத்தனை வயசு 20 வயசு 19 வயசு தாங்க. நமது கிராம திட்டம்னு ஒன்று வந்ததுங்க. அந்த திட்டத்துக்கு நான் எங்கள் சார், எங்கள் நாடக ஓனர் தண்டபாணிங்கிற ஐயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அங்கே நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஐயா ஜெய்சங்கர் அண்ணனை நான் சந்தித்தேன். அந்த சந்தித்ததோடு அப்படி விட்டாங்க. கிராமிய கலை நிகழ்ச்சி அந்த இதோட அந்த நமது கிராம திட்டத்தில் நடித்து நல்ல பேரு புகழோடு நான் வெளியே வந்தாங்க சார். அப்படி எல்லாம் வந்தபொழுது அதுலேருந்து அந்த கிராமிய கலை நிகழ்ச்சி விட்டு நாடகத்துறையிலே இருந்தேங்க. நாடகத்துறையில் இருக்கும்பொழுது ஒரு 10-15-16 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன் ஜெய்சங்கர் அண்ணனை. அவங்கள இப்போ மீட் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் மூலிமா வர வச்சு எனக்கு நான் இதுதான் இப்படி தான் கிராமிய கலை நிகழ்ச்சி, கரகாடணும், இப்படி தான் கிராமிய பாட்டு படிக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து ஹைதராபாத்து அண்ணன் தான் அழைச்சிட்டு போனாங்க. டெல்லி, பம்பாய் இவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நாடகத்தில் இருந்து கூட நான் அந்த அளவுக்கு நான் வெளியே வரல. கிராமிய கலை நிகழ்ச்சிக்கு எப்போ அடி எடுத்து வச்சனோ எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் நடித்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வந்தேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய கலை, உங்களுடைய ஆர்வம், நிறைய வெற்றி பெற்றிருக்கீங்க, விருது வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கின்ற போது தனக்கு யார் வழிகாட்டி, திரு ஜெய்சங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதான் வந்து பண்பாடு, இதுதான் பண்பாடு, பாராட்டுக்கள். என்னென்னா ரொம்ப அழகாக, அதாவது நீங்கள் சொல்ல திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கிராமிய கலைஞர்களை பல இடங்களில் அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கலைஞரை, அவர் வந்து மிகச்சிறந்த கலைஞர். அவரை நாம் இந்த நிகழ்ச்சியில், எனது மங்கையர் சோலையினால் ஆண்கள் இடம்பெறுவதில்லை, அதாவது சாதனையாளர்கள், அந்த நிகழ்ச்சியில் திரு ஜெய்சங்கரை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டி மகிழ்கின்றோம். அவர் மூலமாக பல கிராமிய கலைஞர்கள் பல இடங்களுக்கு வரணும். அதாவது எல்லாமே சொல்லுவாங்க, சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் அப்படின்ற பதிவுகளில் அந்த ஆட்டங்கள்லேயும் நீங்கள் வந்து திறமை மிக்க கலைஞராக இருந்திருக்கீங்க. இப்போது மேடம், இப்போது நாடக வழக்கம் அதன் மூலமாக தமிழருடைய பண்பாடு, இயல், இசை, நாடகம் என்கிற இந்த முப்பரிமாணத்தை வளர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை நீங்கள். இப்போ நாடகத்தின் மூலமாக பல நல்ல கருத்துக்களை, இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு சொல்லுகிற போது அவருடைய மிகச்சிறந்த நாடகங்கள், அந்த காலத்தில் வந்து பரபிரம்மம்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் பேசின வசனங்கள் அத்தனை பேரையும் வந்து மெய்சிலிருக்க வைத்தது. நாடகங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிகேஎஸ் சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாடகங்களை அந்த காலகட்டத்தில் நடத்தினாங்க. அந்த நாடகத்துக்குன்னே அவ்வளவு ஆடியன்ஸு போய் உட்கார்ந்து சினிமா பார்க்குறது போல் டெக்னிக் சைடு அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. யானை ஸ்டேஜில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் டெக்னிக்ஸ் பண்ணி டிகேஎஸ் சகோதரர்கள் நடத்துனாங்க. டிகேஎஸ்க்கு அதுக்கு முன்னே பம்மல் சம்பந்த முதலியார், இந்த மாதிரி பெரியவர்கள், ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம், அந்த நாடகங்கள்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் டிகேஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் மனோகர் அவர்கள். மனோகர் அவருடைய நாடகங்கள் மிகச்சிறப்பான நாடகங்கள், யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறக்கவும் முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெரான் ராமசாமி, அவரையும் யாரும் மறக்க முடியாது. இது இயலிசை நாடகம் பண்ணுறோம். முக்கியமாக இப்போ நாங்கள்
பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இதுதாங்க முக்கியமானது. இடைப்பட்ட காலத்தில் அப்படியே மருகி போய், இன்னும் சொல்லப்போனால் இல்லவே இல்லை, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸே இல்லை, ஒரு செக்டர் அது சபாஸ், அந்த சபாக்களில் நடக்கிற நாடகம் அது வேறு. ஆனால் நம்ம இதையே நாடகத்தையே தொழிலாக கொண்டவர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரமே நாடகம் அப்படிங்கிற முறையில் அந்த நாடகங்கள் ரொம்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் இல்லாமே போன ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அந்த மேடை கலைஞர்களுக்கு, அந்த நாடக கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் பல நாடக விழாக்களை பிளான் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். என மிக திறமையான பாராட்டும் விதமாக அமைந்திருக்கின்ற பதிவுகள், ஒரு இனிமையான குரல் வளம், அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் போயிட்டு நம்முடைய தமிழின் தொன்மையை, உச்சரிப்பை, தெளிவான நாட்டுப்புற கலையை அழகாக சொல்கின்ற, தொடர்ந்து சொல்லி வருகின்ற லலிதா அவர்களை நாம் சந்தித்தோம், பாராட்டுகின்றோம். அதே போல் ஒரு பிடெக் கோல்டு மெடலிஸ்ட், தங்க விருதாளர். ஆனால் நான் இங்கே தங்க மாட்டேங்க, அதாவது சென்னையில் எங்கள் ஊருக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் போயிட்டு அங்கே பசும் சாணம், அதன் மூலமாக பல கலை நயமிக்க பொருட்கள், பயன்படும் பொருட்களை மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கின்ற ஜனனி பிரதா அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி உடனடியாக நம்ம தேன் பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குதா, இன்னும் நிறைய இருக்குங்க சொல்கிறதுக்கு, நம்ம பாராட்டுகின்றோம். சந்தான சரஸ்வதி அவர்கள் நெல்லையிலிருந்து, நெல்லை சீமையினுடைய தேனியவர், ஒரு சிறந்த பதிவாளராக, அதாவது வெற்றி பதிவுகள், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் 22 கிலோமீட்டர் ஸ்கேட்டிங், அதே போல் 42 கிலோமீட்டர் மராத்தான், இரண்டிலும் சாதனை புரிந்தவர். இன்னும் நிறைய சாதனைகள் சொல்லவிருக்கிறார். அதற்காக நாம் நௌஷின் பானு சார்ந்தவர்களை பாராட்டுகின்றோம். கொளஞ்சி திருநங்கை அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகின்ற போது நமக்கான மிக புராதன நாடகக் கலையை உயிரோட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய ரொம்ப அழகான ஒரு பாடகர், மிகச்சிறந்த பதிவுகளை சொல்கின்றார். இவங்க நால்வரோடு சேர்ந்து அந்தந்த நிமிடங்களிலே இன்று மட்டுமல்லாமல் தன்னுடைய பழைய நினைவுகளை இங்கு கொண்டு வந்து அந்த தேனீக்கள் போய் மலர்களில் அமர்ந்து அந்த வாசத்தை பருகுவது போல அந்த பழைய நினைவுகளின் வாசத்தையும் சேர்த்து புதியனவற்றை தன் வசமாக்கும் மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர் அவருடைய பதிவுகளையும் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம். ஆனால் நேரம் போதவில்லை. காரணம், ஒவ்வொரு முறையும் ஒரு 55 நிமிடங்கள் கடந்தவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது இதனுடைய 2ஆம் பகுதியும் இருக்குது என்று அடுத்த வாரம் மீண்டும் நாம் மங்கையர் சோலையில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். கண்டிப்பாக இவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று விடைபெறுகிறோம். நன்றி, வாழ்க.